அக்டோபர் 15, 1956. இடம் நாக்பூர். நிகழ்வு மதமாற்றம். அண்ணல் அம்பேத்கர் 22 உறுதிமொழிகளை ஏற்றுக்கொண்டார். இந்த 22 உறுதிமொழிகள் மூலம் பௌத்தம் என்பது இந்து மதத்தின் ஓர் அங்கம் அல்ல, அது இந்து மதத்துக்கு நேர் எதிரானது என்பதை அம்பேத்கர் அன்றைய தினம் தெளிவுபடுத்தினார். பிரம்மா, விஷ்ணு, சிவன் மூன்றையும் கடவுளாக கருதி வணங்க மாட்டேன். ராமன், கிருஷ்ணன் இரண்டும் இறைவனின் அவதாரமென எண்ணி வணங்க மாட்டேன். கணபதி, கௌரி மற்றும் இந்து தேவதைகளை தெய்வங்களாக ஏற்று வணங்க மாட்டேன். கடவுள் பிறந்ததாகவோ அவதாரம் எடுத்ததாகவோ நம்ப மாட்டேன். மகாவிஷ்ணுவின் அவதாரம்தான் புத்தர் என்ற விஷமத்தனமான பிரச்சாரத்தை எதிர்த்து முறியடிப்பேன். இறப்பு நிகழ்ச்சிகளில் இந்து மத சடங்குகளை செய்ய மாட்டேன். புத்தரின் போதனைகளையும் நெறிகளையும் மீற மாட்டேன். பார்ப்பனர்களின் எந்த ஒரு ஆச்சார செயலையும் அனுமதிக்க மாட்டேன். மானுட சமத்துவத்தை நம்புவேன். சமத்துவத்தை நிலைநிறுத்த முழுமூச்சாக பாடுபடுவேன். புத்தரின் 8 வழி நெறிகளை நம்பிக்கையோடு பின்பற்றுவேன். புத்தரின் 10 தம்ம போதனைகளை ஏற்று செயல்படுவேன். எல்லா உயிர்களிடத்தும் இரக்கம் காட்டி பாதுகாத்து வாழ வைப்பேன். பொய் பேச மாட்டேன். களவு செய்ய மாட்டேன். உடல் இன்பத்துக்காக தவறுகள் இழைக்க மாட்டேன். மது அருந்த மாட்டேன். புத்தரின் அன்பு, அறிவு, பரிவு ஆகிய உயரிய நெறிகளின் அடிப்படையில் என் வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள முயற்சி செய்வேன். மனித நேயத்திற்கு முரணான சமத்துவம் இல்லாத மதத்தை விட்டொழித்து இன்று முதல் மேன்மைமிகு பௌத்தத்தை தழுவிக்கொள்கிறேன். புத்தரும் அவர் தம்மமும் உண்மையான மார்க்கம் என்று உறுதியாக ஏற்கிறேன். இன்று மறுவாழ்வு பெற்றதாக நம்புகிறேன். புத்தரின் கொள்கை கோட்பாட்டுக்கு ஏற்ப இன்று முதல் செயல்படுவேன். அம்பேத்கர் அக்டோபர் 2, 1966 அன்று இந்தியாவில் நாக்பூர் ஒரு வரலாற்று பொது விழாவில் 5 சபதங்கள் அல்லது உறுதிமொழிகளை எடுத்துக் கொண்டார். அவர் 100,000கணக்கான பின்பற்றுபவர்களுடன் முறையாக புத்த மதத்திற்கு மாறினார். இந்த சபதங்கள் பின்வருமாறு: பிரம்மா, விஷ்ணு, மகேஷ் ஆகியோரின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, அவர்களை வணங்கவும் மாட்டேன். கடவுளின் அவதாரம் என்று நம்பப்படும் ராமர் மற்றும் கிருஷ்ணர் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை, அவர்களை வணங்கவும் மாட்டேன். கௌரி, கணபதி மற்றும் இந்துக்களின் மற்ற கடவுள்கள் மற்றும் தெய்வங்களில் எனக்கு நம்பிக்கை இல்லை, அல்லது நான் அவர்களை வணங்க மாட்டேன். கடவுளின் அவதாரத்தில் எனக்கு நம்பிக்கை இல்லை. புத்தர் விஷ்ணுவின் அவதாரம் என்பதை நான் நம்பவும் மாட்டேன். இது வெறும் பைத்தியக்காரத்தனம் மற்றும் பொய் பிரச்சாரம் என்று நான் நம்புகிறேன். நான் ஷர்தா செய்ய மாட்டேன் அல்லது பின் தான் கொடுக்க மாட்டேன். புத்தரின் கொள்கைகள் மற்றும் போதனைகளை மீறும் வகையில் நான் செயல்பட மாட்டேன். பிராமணர்கள் எந்த சடங்குகளையும் நடத்த அனுமதிக்க மாட்டேன். மனிதனின் சமத்துவத்தை நான் நம்புகிறேன். சமத்துவத்தை நிலைநாட்ட முயற்சிப்பேன். புத்தரின் உன்னத 8 வழிகளை நான் பின்பற்றுவேன். புத்தர் வகுத்துள்ள பலவிதங்களை நான் பின்பற்றுவேன். நான் எல்லா உயிர்களிடத்தும் இரக்கமும் அன்பும் கொண்ட இரக்கம் கொண்டு அவற்றை பாதுகாப்பேன். நான் திருட மாட்டேன். நான் பொய் சொல்ல மாட்டேன். நான் சரீர பாவங்களை செய்ய மாட்டேன். நான் மது, போதைப் பொருள் போன்ற போதைப் பொருட்களை உட்கொள்ள மாட்டேன். நான் உன்னதமான 8 வழிகளை பின்பற்ற முயற்சிப்பேன் மற்றும் ஒவ்வொரு நாளும் வாழ்வேன். இரக்கத்தையும் அன்பான இரக்கத்தையும் கடைபிடிப்பேன். சமத்துவமின்மையை அடிப்படையாக கொண்டதால் மனித குலத்திற்கு தீங்கு விளைவிக்கும் மற்றும் மனித குலத்தின் முன்னேற்றத்திற்கும் வளர்ச்சிக்கும் தடையாக இருக்கும் இந்த மதத்தை நான் கைவிட்டு புத்த மதத்தை எனது மதமாக ஏற்றுக்கொள்கிறேன். புத்தரின் தர்மம் மட்டுமே உண்மையான மதம் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். எனக்கு மறுபிறப்பு இருப்பதாக நான் நம்புகிறேன்.